திருச்சி அருகே 6 வயது சிறுவனுக்கு மது ஊற்றி கொடுத்து குடிக்க வைத்து அதை முகநூலில் வெளியிட்ட பாசக்கார சித்தப்பாவை போலீசார் கைது செய்தனர். சிறுவனுக்கு மது ஊற்றி கொடுக்கும் மோசமான சிந்தனை வந்தது ஏன்? மோசமாண்டி ஒரு நாளா நிம்மதியா இருக்கு. கையறா கொஞ்சமா புரியுதா? அட்ரா வீரா இல்லா கையெடுக்காம தமிழ்நாட்டில் பார்க்கும் இடங்களில் எல்லாம் டாஸ்மாக் கடை தென்பட்டாலும் 18 வயது நிரம்பாதவர்களுக்கு மது விற்பனை செய்வது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி பள்ளி மாணவ மாணவிகள் பீர் உள்ளிட்ட மதுபானங்களை அருந்துவது, அதை வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் வெளியிடுவது என்று மோசமான கலாச்சாரம் அரங்கேறி வருகிறது. இந்த விஷயத்தில் இன்னும் ஒருபடி மேலே போய் திருச்சி அருகே தன்னுடைய சொந்த அண்ணன் மகனுக்கு மதுவை ஊற்றி கொடுத்து அதை குடிக்க வைத்து முகநூலில் வெளியிட்ட சித்தப்பா அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் சமயபுரத்தை அடுத்த புதூர் உத்தமானூரை சேர்ந்தவர் அஜித்குமார் ஆட்டோ மற்றும் மினி லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் அஜித் தன்னுடைய அண்ணன் மகனான 6 வயது சிறுவனுக்கு மது ஊற்றி குடிக்க வைத்து அதை வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார். சிறுவன் முன்பாக மது பாட்டிலை வைத்து டம்ளரில் மதுவை ஊற்றி கொடுத்து அந்த சிறுவனை மதுவை குடிக்க சொல்கிறார். அந்த சிறுவன் மதுவை அருந்துவிட அங்கிருந்த ஒருவர் இறைச்சியை எடுத்து கொடுக்கிறார். அந்த சிறுவன் சாப்பிடும்போது அந்த மது பாட்டில் அருகிலேயே பீர் பாட்டில் ஒன்றையும் ஒருவர் வைக்கிறார். இவை அனைத்தையும் வீடியோவாக பதிவு செய்த அஜித் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அண்ணன் மகன் என்று பெருமிதமாக பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ வைரலாக பரவிய நிலையில் சமூக வலைத்தளவாசிகள் தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். நடிக்கிற புத்தியா மோசமாண்டி ஒரு நாளா நிம்மதியா இருக்கு. கையறா கொஞ்சமா புரியுதா? அட்ரா வீரா இல்லா இது குறித்து தகவல் அறிந்த காணக்கிளியநல்லூர் போலீசார் அஜித்குமாரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் எச்சரித்துள்ளார்.